யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து தள்ளி போடாமல் சீக்கிரம் செய்யணுன்றதுக்கு இன்றைக்கி எனக்கு நடந்த உதாரணத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் விநாயகருக்கு வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக அமைஞ்சுதுங்க. காலையில் வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்டே இல்லை இன்றைக்கி நீ போயிட்டு வந்துடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேருமே ஒன்றா கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்றதே ஒரு வேண்டா விதாதமாக தான் போயிட்டு வந்தேன் நான். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, குருக்கள் கூப்பிட்டு அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை கொடுத்தாங்க. கலசம் கொடுத்தோன்னே உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை நாளைக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னா, அந்த கலசம் எனக்கு உண்மையுமே கிடைச்சிருக்காது. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு மனசு வந்துட்டு என்னதான் கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம செய்யணும்னு நினைக்கிறத வந்துட்டு முழுமையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே பிரசாதமும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஏதோ மனசே ரொம்ப கஷ்டத்தில் தான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்கடா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.